வணக்க மக்களே, நாம் இந்த பதிவில் கேழ்வரகுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கேழ்வரகு நமக்கு வரக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்துது, பலவிதமான நோய்களை வராமலும் தடுக்குது. கேழ்வரகு உண்பதை நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள், சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்கள் உடலை அணுகாதவாறு நம்ம பார்த்துக்கலாம். உடலை கேழ்வரகு குளிர்ச்சியாக்கும், உடலுக்கு வலுவையும் தரும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கெல்லாம் இந்த கேழ்வரகை எடுத்துக்கலாம். ஸோ அரிசி சாதத்துக்கு பதிலாக இந்த கேழ்வரகை கூழ் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடை குறையும். ஸோ இது மட்டும் கிடையாத மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் கேழ்வரகுல இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் பசி உணர்வை குறைக்குது. எனவே உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலும் கேழ்வரகு மெதுவாக செரிமானம் ஆவதால் அதிக கலோரிகள் உட்கொள்வதை நீங்கள் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார் சத்து, ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் உணவு சாப்பிடும்போது ஒரு திருப்தியான உணவை கொடுக்கும். அதாவது நீங்கள் குறைவான உணவு எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்காது. இதனாலே உங்களுடைய உடல் எடை அதிகமாகாமல் நீங்கள் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக அந்த கேழ்வரகு உங்களுக்கு இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறவங்க கேழ்வரகை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான எலும்புகளை பெறுவதற்கு நீங்கள் கேழ்வரகு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கேழ்வரகுல கால்சியம் அதிகமாக நிறைந்திருக்கிறதால கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகள் வலுப்படும். மேலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாவதற்கு கால்சியம் இயற்கையாகவே கேழ்வரகுல இருக்கு. ஸோ கேழ்வரகு சாப்பிடும்போது குழந்தைகளை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே அவங்களுடைய எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வெளி போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்க கேழ்வரகை பயன்படுத்தலாம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய தாவர வகை ரசாயன கலவைகள் செரிமானத்தை குறைக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. எனவே நீரிழிவு நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கேழ்வரகை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆகப்படும். ஸோ தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு சுகர்ல இருந்து நீங்க விடுபட்டுறலாம். ரத்தத்தில் கொழுப்பை குறைக்கிறதுக்கு நீங்க கேழ்வரகு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கேழ்வரகுல லெசித்தின் மற்றும் மெத்தியோனின் போன்ற அமினோ அமிலங்கள் இருக்கிறதால கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பினுடைய அளவை குறைக்க உதவுகிறது. ஸோ குறிப்பாக சொல்ல முடியாது, ரத்தத்தில் கொழுப்பை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கு. ஸோ கேழ்வரகு நீங்க எடுத்துக்கலாம். ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு நீங்க கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகுல இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்கு. இதனால நீங்க கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் பொழுது ரத்தத்தினுடைய அந்த புரதமான ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய புரதம் அதிகரிக்கப்படுவதால அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். உங்களுக்கு அதிகமாக வந்து சோர்வாக இருக்கு அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த சோர்வை நீங்க நீக்கிறதுக்கு கண்டிப்பா கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு உட்கொள்வது இயற்கையாகவே உங்களுடைய உடலை ஓய்வு பெற செய்யும். மேலும் இது வந்து கவலை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை வந்து உங்களுக்கு போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒற்றை தலைவலிலிருந்து நிவாரணம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேழ்வரகு எடுத்துக்கலாம். ஸோ கடுமையான சோர்வுல நீங்க இருக்கும்போது கேழ்வரகு சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரெஸ்ட் எடுக்க தேவையில்ல, உங்களுடைய சோர்வை இயற்கையாகவே கேழ்வரகு போக்கிடும். உயர் ரத்த அழுத்தத்தை நீங்க குணப்படுத்தணும் அப்படின்னா, அதாவது ஹை பிபின்னு சொல்லுவோம், ஸோ ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அதன் ப்ராப்ளத்தை நீங்க வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகை வறுத்து உணவோடு நீங்க சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், கல்லீரல் நோய்கள், இதய நோய், ஆஸ்துமா மற்றும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பல நோய்கள்லாம் உங்களுக்கு குணமாகும். ஸோ இந்த நோய்களை சரி செய்யக்கூடிய கேழ்வரகை ஆரோக்கிய டானிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். கேழ்வரகுடைய மற்ற நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு உண்பதை நீங்க வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள், சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்களை உங்களுடைய உடல்ல அணுகாதவாறு பார்த்துக்கலாம். உங்களுடைய இயல்பான உடலினுடைய திசுக்களினுடைய செயல்பாட்டிலும் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதிலும் அமினோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஸோ அந்த அமினோ அமிலங்கள்லாம் இந்த கேழ்வரகுல தான் இருக்கு. உங்களுடைய உடல்ல நைட்ரஜனுடைய நிலையை சமன்படுத்துறதுக்கும் கேழ்வரகு உதவிகரமாக இருக்கு. ஸோ தொடர்ந்து கேழ்வரகு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்க ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.